இன்னைக்கு டே 16 லஞ்ச் சீரீஸ்ல நிறைய வீடுகள்ல அதிகமா சமைக்கிற ஒரு டிஷ் தான் செய்ய போறோம். அதுதான் தக்காளி முட்டை தொக்கு. சாப்பாடா இருந்தாலும் சரி, சப்பாத்தியா இருந்தாலும் சரி 2த்துக்குமே இது ஒரு பெர்ஃபெக்ட் மேட்சா இருக்கும். ஃபர்ஸ்ட் இது செய்யறதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமா கடுகு போட்டு அதை பொரிய விடலாம். இப்போ கொஞ்சமா சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை 2ஆ கட் பண்ணி இது கூட போட்டுக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். பொடியாக கட் பண்ண 2 தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பெருசாக எதுவும் மசாலா ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஒரு பிஞ்ச் மஞ்சளும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ண போகிறோம். மற்றபடி கரம் மசாலாவோ சிக்கன் மசாலா எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்ல. இந்த தக்காளியோட டேஸ்ட்டும் இந்த முட்டையோட டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. ரொம்ப ட்ரையாக இருக்க வேண்டான்றதுக்காக ரொம்ப கம்மியாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஓரளவு இது நல்லா கொதித்து வரும்போது இப்போ நம்ம ஒரு 2 முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஒரு 1லேருந்து 1.5 நிமிஷம் குக் பண்ணிங்கனாலே அது ஒரு நல்ல பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். ரொம்ப ட்ரையாக குக் பண்ண வேண்டாம். ஓரளவுக்கு அதில் ஈரப்பதம் கிரேவி மாதிரி இருக்கும்போது அதில் கொத்தமல்லி போட்டு நல்லா கிண்டி விட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட தக்காளி முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளாக மினிமல் இன்க்ரீடியன்ட் வச்சு பண்ணாலும் டேஸ்ட் அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். சீக்கிரமாக செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.